பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் இலக்கிய பேருரை நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரத்திலிருந்து சிலம்பு காட்டும் ஆடல் வகைகள் என்ற தலைப்பில் நாம் சில செய்திகளை சிந்திக்க இருக்கிறோம். சிலப்பதிகாரம் என்பது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். அது 3 வேந்தர்களை பற்றியும் பாடியதனால் மூவேந்தர் காப்பியம் என்றும் பாராட்டப்படுகிறது. சாதாரண குடிமக்களாகிய கோவலன், கண்ணகி, மாதவி ஆகியவர்களை தலைவர்களாக கொண்டு அந்த கதை நிகழ்வதாக அமைந்ததனால் அது குடிமக்கள் காப்பியம் என்றும் பேசப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் சேரன் செங்குட்டுவன் வடக்கே இமயமலை வரை சென்று திரும்பிய நிகழ்வுகள் வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெறுவதனால் அது ஒரு தேசிய காப்பியம் என்றும் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் விட முக்கியமாக அது ஒரு முத்தமிழ் காப்பியம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதிலே இயல், இசை, நாடகம் என்ற 3ம் மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த சிறப்பை கருதித்தான் மகாகவி பாரதி சொன்னான், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று அந்த இளங்கோவடிகளை வள்ளுவரோடும் கம்பரோடும் இணைத்து இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த 3 புலவர்கள் என்று அவன் வரிசைப்படுத்தினான். ஆகையினாலே அந்த முத்தமிழ் காப்பியம் என்கிற பொழுது இயல், இசை, நாடகம் என்று வருகிற அந்த நாடகத்தில் ஒரு கூறு நடனம். அதைத்தான் நாம் ஆடல் என்று இன்றைக்கு குறிப்பிடுகிறோம். அதனால் நாடகத்தின் ஒரு கூறாக இருக்கிற அந்த நடனத்தை பற்றியும் அந்த நடனத்தை உள்ளடக்கிய நாடகத்தை பற்றியும் இளங்கோவடிகள் மிக அதிகமாகவே பேசுகிறார். 30 காதைகளாக சிலப்பதிகாரம் அமைகிறது. அதிலே ஏறத்தாழ 8 காதைகள் இந்த காப்பியத்தில் இருக்கின்ற நாடகம் அல்லது நாட்டியத்தை பற்றியவையாக அமைகின்றன. காப்பியத்தின் 3வது காதையாகிய அரங்கேற்று காதை, 6வது காதையாகிய கடலாடு காதை, 8வது காதையாகிய வேணிற்காதை, 12வது காதையாகிய வேட்டுவ வரி, 17வது காதையாகிய ஆய்ச்சியர் குறவை, 24வது காதையாகிய குன்றக்குறவை, 29வது காட்சியாகிய வாழ்த்து காதை என்கிற இந்த 7 காதைகள் முழுக்க முழுக்க நாடகத்தை பற்றி அல்லது நாடகத்தின் கூறாகிய நடனத்தை பற்றி பேசுவதாக அமைந்திருக்கின்றன. இவை போக மற்ற பகுதிகளிலும் ஆங்காங்கே பாடல்களை பற்றியும் ஆடல்களை பற்றியும் நிறைய செய்திகள் வருகின்றன. இந்த 7ஐயுமே நாம் தொகுத்து பார்க்கலாம். பார்த்தாலே நமக்கு சிலப்பதிகாரம் காட்டுகிற ஆடல்கள் அத்தனையையும் நாம் பார்த்து விட முடியும். வாழ்த்துக்காதை என்பது ஏறத்தாழ சிலப்பதிகாரம் நிறைவேறுகிற பொழுது வருகிற ஒரு நிகழ்ச்சி. கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் வஞ்சி மாநகரத்திலே கோயில் எழுப்புகிறான். அந்த கோயிலில் அந்த சிலை நாள்மங்கலம் செய்யப்படுகிறது. அப்படி நாள்மங்கலம் செய்யப்படுகிற பொழுது அதை பாராட்டுவதற்காக, அதை போற்றுவதற்காக மதுரையிலிருந்தும் புகாரிலிருந்தும் அந்த கண்ணகியோடு தொடர்புடைய பலரும் அங்கே வந்திருக்கிறார்கள். அப்படி வந்திருக்கின்ற பெண்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே சில வகை நடனங்களை ஆடுவதாக அவர் வரிசைப்படுத்துகிறார். குறிப்பாக 4 நடனங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்று அம்மானை, இன்னொன்று ஊசல், 3வது கந்துகம், 4வது வள்ளைப்பாட்டு. இவையெல்லாம் இதற்கு முந்தைய இலக்கியங்களில் இல்லை. இவர்தான் முதலில் சொல்லுகிறார். இவருக்கு பின்னாலே இதை எல்லா இலக்கியத்திலும் பின்பற்றுகிறார்கள். அம்மானை என்பது பெண்கள் விளையாடுகிற விளையாட்டு. ஒரு பெண் ஒரு கேள்வியை எழுப்புவாள், அதற்கு இன்னொரு பெண் விடை சொல்லுவாள். அந்த 2ஐயும் மையமாக வைத்து 3வது ஒரு செய்தியை 3வது பெண் சொல்லுவாள். அப்படி 3 பேர் சேர்ந்து ஆடுகிற ஒரு விளையாட்டு போன்ற நாடகம் அது. அது அம்மானை. இது பின்னாலே திருவாசகத்தில் திரு அம்மானை என்று பேசப்படுகிறது. மற்ற எத்தனையோ இலக்கியங்களில் இந்த அம்மானை இடம்பெறுகிறது. இங்கே அம்மானை ஆடுகிற பெண்கள் சோழனுடைய புகழை சொல்லுவது போல அந்த பாடலை அவர் அமைக்கின்றார். முதல் பெண் ஒரு கேள்வி கேட்கிறாள். புறவு நிறைவுக்கு பொன்னுலகம் ஏத்த குறைவில் உடல் தெரிந்த கொற்றவன் யார் அம்மானை என்று கேள்வி கேட்கிறாள். அடுத்தவள் பதில் சொல்கிறாள், குறைவில் உடலறிந்த கொற்றவன் முன்வந்த கரவை முறை செய்த காவலன்கான் அம்மானை என்று சொல்லுகிறாள். 3வது பெண் காவலன் பூம்புகார் பாடையலோர் அம்மானை என்று சொல். இது சோழ மன்னர்களை பற்றிய செய்தி. ஒரு சோழ மன்னன் சிவி சக்கரவர்த்தி, அவன் புறாவுக்காக தானே துளையில் புகுந்து தன்னுடைய உடலை அறிந்து வைத்து அந்த புறாவுக்காக நீதி வழங்கினான் என்பது ஒரு செய்தி. அதைத்தான் முதல் பெண் கேள்வியாக கேட்கிறாள். புறவு நிறைவுக்கு, புறாவானது துலாக்கோலிலே போய் உட்கார்ந்த பிறகு அதற்காக தன் குறைவில் உடல் அறிந்த கொற்றவன், கொஞ்சமும் கவலைப்படாமல் தன்னுடைய உடல் முழுவதையும் வெட்டி கொடுத்த தலைவன் அல்லது அரசன் யார் என்று அவள் கேட்கிறாள். அதற்கு விடை சொல்ல வருகிற அடுத்த பெண் சொல்லுகிறாள்,
குறைவில் உடல் அறிந்த கொற்றவன் முன்வந்த கரவை முறை செய்த காவலன்கான். அது வேறொரு புராண நிகழ்ச்சி. மனுநீதி சோழன் என்பவன் தன்னுடைய மகன் ஒரு கன்றுக்குட்டியை தேரில் ஏற்றி கொன்றுவிட்டான் என்ற காரணத்திற்காக தன் மகனையே தேர்காலில் இட்டு அவனை ஏற்றி கொன்று அந்த பசுமாட்டுக்கு தன்னுடைய அறத்தின் திறமையை எடுத்து காட்டியவன் அந்த மனுநீதி சோழன். ரெண்டு பேரும் வேற வேற ஆளு. சிபி சக்கரவர்த்தி ஒரு காலத்தில் வாழ்ந்தவன், அவனுக்கு ரொம்ப காலம் பின்னாலே வாழ்ந்தவன் மனுநீதி சோழன். ஆனால் ரெண்டு பேரும் சோழ மன்னர்கள். எனவே இவர்கள் ரெண்டு பேரையும் ஒருவர் போல அங்கே பாடி காட்டுகிறார்கள் பெண்கள். அந்த புறவுக்கு முறை செய்தவன் யார் என்று கேட்கிறாள் ஒரு பெண். அவன்தான் கன்றுக்குட்டிக்காக கறவைக்கும் முறை செய்தவன் என்று சொல்லுகிறாள். உடனே மூன்றாவது பெண் சொல்கிறாள், அவ்வளவு சிறப்பான மன்னன் ஆண்ட பூம்புகார் நகரை நாம் போற்ற வேண்டும், காவலன் பூம்புகார் பாடையலோர் அம்மானை என்று. இப்படி பாடுவதுதான் அந்த அம்மானை பாட்டு என்கிற விளையாட்டு போன்ற நாடகம். அடுத்து வருவது ஊசல் என்கிற நாடகம். ஊஞ்சல் ஆடுவது, ஆட்டி விடுகிற பெண்ணும் ஆடுகிற பெண்ணும் தத்தம் மகிழ்ச்சிக்கேற்ப அந்த விளையாட்டுக்கேற்ப சில செய்திகளை சொல்லுவார்கள். அப்படி வருகிற பொழுது இங்கே ஊசலாடுகிற பெண்கள் சேர மன்னனுடைய புகழை பாடி அதை வெளிப்படுத்துவது போல ஆடுகிறார்கள். அதனாலே அவர்கள் எந்த செய்தியை சொல்கிறார்கள் என்றால், பாரதத்து போரிலே வருகிற ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். ஓரைவர் ஈரைம்பதின்மர் உடன்றெழுந்த போரில் பெருஞ்சோறு போற்றாது தானளித்த சேரன் பொறையன் மலையன் திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய். அந்த சேரன் பொறையன் மலையன் திறம்பாடி ஆடாமோ ஊசல் என்று சொல்லுகிறாள் ஒரு பெண். அடுத்தவள் சொல்லுகிறாள், ஆம், அவன் அந்த அளவுக்கு சிறப்புடைய. என்ன செய்தி மேல சொல்றாங்க? ஓர் ஐவர் என்பது பஞ்சபாண்டவர்கள், ஈரைம்பதின்மர் என்பது கௌரவர்கள் 100 பேர். இவர்கள் இருவருக்கும் இடையிலே நடந்த மகாபாரத போரின் பொழுது இரண்டு தரப்பு படைகளுக்கும் தன்னுடைய அன்னத்தை கொண்டு போய் இன்றைக்கு அன்னதானம் நிகழ்த்துவது போல அன்றைக்கு அன்னதானம் நிகழ்த்தி இருக்கிறான் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் என்கிற ஒரு சேர மன்னன். அதை சொல்லுகிறாள். அவர்கள் 2 பேரும் உடன்ற போரில் போற்றாது சோரளித்த சேரன் பொறையன் மலையன் அவனுடைய திறனை பாடுவோம் என்று. அதற்கு இன்னொரு பெண் சொல்லுகிறாள், கடம்பெறிந்த வாவாடி ஆடாமோ ஊசல். கடம்பு என்பது இந்த கடலுக்கு இடையிலே இருந்த கடற்கொள்ளைக்காரர்கள். அவர்களை இந்த சேரன் செங்குட்டுவன் அழித்தான் என்பது வரலாறு. அதை அவள் அங்கே சேர்த்து சொல்லுகிறாள். இப்படி சேரனை பாடுவதாக அந்த ஊஞ்சல் பாட்டு வருகிறது. பின்னாலே ஊஞ்சலும் பல இலக்கியங்களிலே தனியிடம் பெறுகிறது. பொன்னூசல், திருப்பொன்னூசல் என்று திருவாசகம் ஊசலை பற்றி பேசும். அடுத்ததாக அந்த பந்து விளையாடுவது, கந்துகம் என்றால் பந்து விளையாடுவது, பந்து விளையாடுகிற பெண்கள் பாடுவது. இந்த பந்து விளையாடுகிற பெண்கள் பாடுவதை குற்றால குறவஞ்சி மிகச் சிறப்பாக சொல்லும். அங்கே அந்த குற்றால குறவஞ்சியை பாடிய திரிகூடராசப்ப கவிராயன் பந்து விளையாடுகிற பெண்களை பற்றி சொல்லுவான். செங்கையில் வண்டு கலின்களினென்று ஜெயஞ்செயம் என்றாட இரு கொங்கை குழைந்தனம் என்று கொடும்பகை வென்றனம் என்று குழைந்தாட மங்கைய கரசி பந்தய வள்ளி சௌந்தரி பந்து பயின்றனளே என்று சொல்லுவார். அந்த பந்து விளையாடுற மாதிரியே ஒரு சந்தத்தில் அந்த திரிகூடராசப்பர் பாடியிருப்பார். அதற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர் இளங்கோ. இங்கே கந்துகம் என்கிற இடத்தில் பந்தாடுகிற நிகழ்ச்சியை சொல்கிறார். அங்கே பாண்டியனை பாடுகிறார்கள். தென்னன் வாழ்க வாழ்க என்று சென்று பந்து அடித்துமே, தேவரார மார்பன் வாழ்க என்று பந்து அடித்துமே என்று அந்த பந்தடிக்கிற பெண்கள் பாண்டியனை பாராட்டுவது போல பேசி பாடி அவர்கள் பந்தடிக்கின்றார்கள். பிறகு வள்ளைப்பாட்டு வருகிறது. அது வள்ளைப்பாட்டு என்பது என்ன என்றால், உலக்கையிலே அரிசியோ எதையோ ஒன்றை உரலிலே போட்டு உலக்கையால் குத்துவது. அது இந்த பின்னாலே திருவாசகத்தில் திருப்பொற்சுண்ணம் என்று சொல்லப்படுகிறது. இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டுவதற்காக வண்ண பொடிகள் இடிக்கப்படுகின்றன, அதுக்கு சுண்ணம் என்று பெயர். அந்த சுண்ணத்தை இடிக்கின்ற பொழுது பெண்கள் பாடுவது திருப்பொற்சுண்ணம் என்று. இங்கே வள்ளைப்பாட்டு என்று சொல்லி மூவேந்தரையும் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேந்தர் பார்த்தோம் இல்லையா? முதலில் சொல்லுகிற பொழுது அந்த அம்மானைக்கு சோழ மன்னன், பிறகு ஊசலுக்கு சேர மன்னன், கந்துகத்துக்கு பாண்டிய மன்னன். இங்கே வள்ளைப்பாட்டில் மூவேந்தருக்கும் ஒவ்வொரு பாடலாக பாடப்படுகிறது. பாண்டிய நாட்டிலே முத்தையே உரலில் போட்டு உலக்கையால் குத்துவார்கள் என்று பாண்டிய நாட்டினுடைய பெருமையை பாடுகிற பொழுது பாடுகிறார்கள். அப்படி பாடுவது வள்ளைப்பாட்டு. இந்த 4 வகை நடனங்கள் இந்த வாழ்த்துக்காதையில் பேசப்படுகிறது. அடுத்ததாக வேணிற்காதையை பார்த்தால் அங்கே 8 வகையான வரிப்பாடல்கள் சொல்லப்படுகின்றன. வரிப்பாடல் என்றால் ஒரு பெண் அல்லது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் மட்டும் ஆடுகிற நடனத்துக்கு வரிப்பாடல்னு பேர். குறவை கூத்து என்றால் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் வரிப்பாடல் என்றால் 2 பேர் மட்டும்தான் இருப்பார்கள், அல்லது ஒருத்தி மட்டுமே கூட ஆடுவாள், அதுக்கு வரிப்பாடல்னு பேர்.
அப்படிப்பட்ட வரிப்பாடலாக 8 வரிப்பாடல்களை வேணிற்காதை குறிப்பிடுகிறது. வேணிற்காதையில் கோவலன் மாதவியை பிரிந்து வந்து விட்டான். அப்பொழுது மாதவி ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்புகிறாள் வசந்தமாலை என்கிற தோழி வாயிலாக அவனை திரும்ப அழைப்பதற்காக. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இவள் வெறும் ஆடல் மகள், மாதவி வெறும் ஆடல் மகள், எனவே ஆடலின் வகைகள் என்னென்னவோ அதெல்லாம் அவளுக்கு தெரியும், அதையெல்லாம் பயன்படுத்தி என்னை ஏமாற்றி விட்டாள் என்று அவன் சொல்லுகிற பொழுது அந்த ஆடல் வகையாக அவன் 8 வரிப்பாடல்களை சொல்லுகிறான். கண்கூடு வரி, காண்வரி, தேர்ச்சி வரி, காட்சி வரி, கிளர் வரி, உள்வரி, புறவரி என்று அந்த 8 வரிகளை அவன் வரிசைப்படுத்தி சொல்லுகிறான். இந்த எடுத்துக்கோள் வரி என்பதை அவன் 8ஆவதாக சொல்கிறான். இந்த 8 வரிப்பாடல்கள், இந்த 8 வரிப்பாடல்களுக்கு முழு விளக்கம் அந்த இளங்கோவடிகளினுடைய போக்கிலோ அல்லது அடியார்களாருடைய உரையிலோ முழுவதுமாக கிடைக்கவில்லை. பழங்கால கலைகள் பலவற்றை நாம் பின்னாளில் மறந்து விட்டோம் அல்லது தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டோம். அப்படி போனவைகளில் இந்த வரிப்பாடல்களும் இருக்கின்றன. இதில் 4 வரிப்பாடல்களுக்கு அவர் விளக்கம் சொல்கிறார். கண்கூடு வரி என்பது மனத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியிலே வேறொன்றை பேசுவது, எதிர்முகமாக பேசுவது, அது கண்கூடு வரி. காண்வரி என்பது ஒரு செய்தியை, அது உண்மையில்லாத செய்தி, அவள் அவள் வாழ்க்கையில் அதை உண்மையாக பின்பற்றவில்லை, ஆனால் பின்பற்றுவது போலவே பேசுவது காண்வரி என்பது. உள்வரி என்பது புறத்திலேயே ஒரு கோலம், ஒரு கோலமிட்டு அந்த வேடத்தோடு நடனம் ஆடுவது உள்வரி. புறவரி என்பது தலைவனோடு இணையாமல் தலைவி மட்டும் தனித்து பாடுவது. நான் சொன்னேன் வரிப்பாடல் என்றால் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கூட ஆடலாம் என்று. அப்படி ஆடாமல் பெண் மட்டும் ஆடினால் அது அந்த புறவரி என்பதாக இருக்கும் என்று இந்த 4 வரிப்பாடலுக்கு நல்ல விளக்கம் சொல்கிறார் அடியார்க்கு நல்லார். ஏனைய 4 வரிப்பாடல்கள், அந்த 4 வரிப்பாடல்களுக்கு அதிலே விளக்கம் இல்லை. ஆனாலும் வேணிற்காதையில் 8 வரிப்பாடல்கள் சொல்லப்படுகின்றன. வாழ்த்துக்காதையில் 4 நடனம், வேணிற்காதையில் 8 வரிப்பாடல்கள், பின்னாலே வருகிற கடலாடு காதையில் 11 ஆடல்கள் சொல்லப்படுகின்றன. 11 வகையான நடனம். இந்த 11 வகையான நடனமும் தொன்மம் தழுவியவை. தொன்மம் என்றால் புராணம், புராணங்களில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிற 11 நாட்டியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த 11 நாட்டியங்களையும் கடவுள் பெருமக்கள் ஆடியிருக்கிறார்கள். அப்படித்தானே புராணத்தில் வரும். அதை போலவே வேடமிட்டு இந்த நடன பெண் ஆடுவாள். அப்படி ஆடுவதுதான் அந்த 11 ஆடல். இதை விஞ்சயன் ஒருவன் இந்திர விழாவை பார்ப்பதற்காக பூம்புகார் நகரத்துக்கு வந்திருக்கிறான். அவன் தன் மனைவிக்கு சொல்லுகிறான், இப்பொழுது ஆடுகிற ஆடல் இந்த இறைவன் இந்த நேரத்தில் ஆடியது. அடுத்து அவள் கோலம் மாற்றி 2வது நடனத்தை ஆடுகிற பொழுது இப்பொழுது ஆடுகிற ஆடல் இந்த இறைவன் இந்த இடத்தில் ஆடியது என்று. அப்படி 11 ஆடல்களை சொல்லுகிறான். நான் சுருக்கமாக அந்த 11 ஆடல்களை இங்கே உங்களுக்கு விளக்குகிறேன். சிவபெருமான் ஆடியதாக 2 ஆடல்கள், ஒன்று கொடுகொட்டி, இன்னொன்று பாண்டரங்கம். இந்த 2 எப்பொழுது நடக்குங்க அவன் ஆடினான் என்று சொன்னால், முப்புறத்தை எரித்த பொழுது 3 அசுரர்கள், ஒருவன் தங்கத்தாலும் ஒருவன் வெள்ளியாலும் ஒருவன் தாமிரத்தாலும் கோட்டைகளை செய்து கொண்டு அந்த கோட்டைகள் நினைத்த இடத்திற்கெல்லாம் தானே பறந்து செல்லுகிற மாதிரி அமைத்துக் கொண்டு, அதெல்லாம் வரத்தினாலே அவர்கள் பெற்ற ஆற்றல், எல்லாரையும் துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எல்லாரும் இறைவனிடத்திலே சிவபெருமானிடத்திலே முறையிட்டு அந்த 3 அசுரர்களின் கோட்டைகளையும் அவர்களுடைய வலிமையையும் அழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவற்றை சிவன் அழித்தான். அப்படி அழித்தவுடன் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் வண்ணம் சிவபெருமான் கை கொட்டி கொண்டு ஆடிய நடனம் இருக்கிறதே, அதுதான் கொடுகொட்டி நடனம். அப்பொழுது உமையம்மையும் அவனுடைய உடலிலே ஒரு பகுதியாக இருக்கிறாள். உமை ஒரு பாகமாக சிவன் ஆடிய கொடுகொட்டி என்று அந்த விஞ்சயன் சொல்லுகிறான். அடுத்தது பாண்டரங்கம். இதற்கு பிறகு அந்த உமையோடு ஆடிய மகிழ்ச்சிக்கு பிறகு 3 கோட்டையும் வெந்து சாம்பலானதை குறிக்கும் வண்ணம் திருநீற்றை தன் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு அவன் நடனமாடுகிறான். பாண்டரங்கம் என்பதில் பாண்டு என்ற சொல்லுக்கு வெண்மைன்னு பொருள். அந்த வெண்மை நிறமாக அந்த 3 கோட்டையும் இப்ப சாம்பல் ஆயிடுச்சு. இவரும் வெண்மை நிறமாக உடம்பு முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு ஆடுகிறார். எனவே அதற்கு பாண்டரங்கம்னு பேரு. இந்த 2ம் சிவபெருமான் ஆடிய நடனம். திருமால் ஆடியதாக 3 நடனங்களை சொல்லுகிறார்கள். அல்லியங்கூத்து, மல்லாடல், குடக்கூத்து என்று 3ஐ சொல்லுகிறார்கள். இந்த அல்லியங்கூத்து என்பது எதிரியாகிய கம்சனால் ஏவப்பட்ட குவலையாபீடம் என்ற யானை. கம்சன் பல உத்திகளை செய்து கண்ணனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். அதிலே ஒன்று இந்த குவலையாபீடம் என்கிற யானையை அனுப்புகிறான். அந்த யானையினுடைய கொம்பை ஒடித்து, அந்த கொம்பை ஒடித்த மகிழ்ச்சியில் அந்த திருமால் ஒரு நடனம் ஆடுகிறார். அந்த நடனத்துக்கு அல்லியங்கூத்து என்று பெயர். அதற்கு பிறகு வானாசுரன் என்று ஒரு பெரிய அசுரன், அவன் எல்லோருக்கும் துன்பம் விளைவித்துக் கொண்டிருந்தான். அவனை வெல்லுகின்ற பொறுப்பு
திருமாலுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் போய் போரிட்டு அவனை அழித்து அவன் இறந்த பொழுது அவர் ஆடிய ஆட்டம் மல்லாடல் என்கிற நடனம். மற்போர் போல மற்போரிட்டு தான் அந்த வானாசுரனை அழித்தார். எனவே அதையே அவர் ஒரு நாட்டியமாக ஆடுகிறார். அது மல்லாடல். மூன்றாவதாக அவர் ஆடியதாக சொல்லப்படுவது குடக்கூத்து. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னன்னு சொன்னா, திருமாலினுடைய மகன் மன்மதன், மன்மதனுடைய மகன் அனிருத்தன் என்பவன். இந்த அனிருத்தனை வானாசுரன் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். அப்படி சிறைப்பிடித்து வைத்திருக்கிற அந்த அனிருத்தனை மீட்பதற்காக திருமாலும் அவனுடைய மகனாகிய மன்மதனும் அந்த வானாசுரனின் தலைநகராகிய சோ என்கிற நகரத்துக்கு போகிறார்கள். அங்கே மக்களை திசை திருப்புவதற்காக ரெண்டு பேருமே நடனம் ஆடுகிறார்கள். திருமால் ஒரு நடனம் ஆடுகிறார், மன்மதன் ஒரு நடனம் ஆடுகிறான். அது பின்னாலே வரும். திருமால் ஆடுகிற நடனத்தில் அவர் மண் குடங்களையும் உலோகத்தால் ஆகிய குடங்களையும் தலையிலே வைத்துக் கொண்டு தான் ஆடுகிற நடனத்தில் அவை கொஞ்சம் கூட இடந்தவறி கீழே விழுந்து விடாதபடி ஆடுகிறார் என்று சொல்லி அதனாலே அதுக்கு குடக்கூத்துன்னு சொல்றாரு. இப்ப நீங்க நான் சொல்லாமலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது இன்றைக்கு என்ன கலையாக இருக்கிறது என்று. கரகாட்டம் என்று இன்றைக்கு ஆடப்படுகிற ஆட்டம் இந்த இது போல ஒரு குடத்தை தலையிலே வைத்துக் கொண்டு அதை பேலன்ஸ் பண்ணி ஆடுறது தான். இதுக்கு முன்னோடி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், புராணத்தில் தொன்மத்தில் திருமாலாடிய குடக்கூத்து. அது சோ நகரத்தில் வானாசுரனுடைய தலைநகரத்தில் அவர் ஆடிய நடனம். அந்த குடக்கூத்து தான் இப்பொழுது கரகாட்டமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த மூன்று நடனங்கள் திருமால் ஆடியது. அதற்கு பிறகு முருகன் ஆடியதாக இரண்டு நடனங்கள். ஒன்று துடியாட்டம், இன்னொன்று அவன் அங்கே அசுரர்களை அழித்த பொழுது ஆடிய குடைக்கூத்து. திருமால் ஆடியது குடக்கூத்து, முருகன் ஆடியது குடைக்கூத்து. அவன் குடைக்கூத்து ஆடினான். அது என்னன்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்ல. அசுரன் மாமரமாக கடலுக்கு நடுவிலே போய் நின்றான். அப்பொழுது அவனை பார்த்து அந்த அசுரனுடைய சூர் முதலையே தடிந்தான் வேலன். அப்படி வேலன் அதை தடிகிற பொழுது அவன் ஆடிய நடனம் தான் துடியாட்டம். துடினா உடுக்கை, உடுக்கையை அடித்துக் கொண்டு அவர் நடனம் ஆடினார். எனவே அது துடியாட்டம். அடுத்தது குடைக்கூத்து. எதிரிகள் எல்லாம் தோற்று ஆயுதங்களை கீழே போட்டு விட்டு ஓடுகிறார்கள். தான் வைத்திருக்கிற தன்னுடைய வெண்கொற்ற குடையையே தனக்கு பின்னாலே திரை போல, நாட்டியம் நடனம் என்றால் ஒரு திரை வேண்டும், எழினியும் வாங்காத, அப்படி திரையாக அதை அமைத்துக் கொண்டு அந்த முருகன் ஆடுகிறான். அந்த ஆட்டத்திற்கு குடைக்கூத்து என்று பெயர். இப்படி இந்த இறைவர்கள் ஆடியதாக 7 நடனத்தை சொன்ன பிறகு எஞ்சிய 4 நடனங்கள் தெய்வங்களும் மன்மதனும் ஆடியதாக வருகிறது. மன்மதன் ஆணாக இருந்தாலும் பெண் வேடமிட்டு ஆடினான். எனவே அதற்கு பேடாடல் என்று பெயர். கொற்றவை தன்னை எதிர்த்து வந்த அசுரர்கள் எல்லாம் தேளாகவும் பாம்பாகவும் வந்தார்கள். எனவே அவர்களை நசுக்கி அழிப்பதற்காக காலுக்கு பதிலாக மரத்தையே காலாக அணிந்து கொண்டு ஆடினாள். அந்த மரக்காலால் அவற்றையெல்லாம் நசுக்கினாள் என்று ஒரு அதுக்கு மரக்கால் ஆடல்ங்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தா பொய்க்கால் குதிரை என்பது அப்படி நடக்கிறது. மரத்தாலே காலை கட்டி கொண்டுதான் அந்த குதிரைக்கு மேல உயரமா அவன் நின்னுக்கிறான். அப்பதான் அது பொய்க்கால் குதிரை அவன் ஆட முடியும். எனவே இந்த நடனங்கள் இன்றைக்கும் தொடர்கின்றன என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அது பொய்க்கால் குதிரை. பாவை கூத்து என்பது திருமகள் அல்லது இலக்குமி ஆடுகிறாள். அது எதற்குனா அசுரர்களை மயக்குவதற்காக அவள் கொல்லிப்பாவை போல, மோகினி பெண் போல வேடமிட்டு ஆடுகிறாள். அதிலே அவர்கள் மயங்கி போரிலே கவனம் இல்லாமல் தோற்று விடுகிறார்கள் என்பது செய்தி. எனவே அது அவளாடிய நடனம் பாவை கூத்து. இந்திரனுடைய மனைவியாகிய ஐராணி ஆடிய ஆட்டம் கடையக்கூத்து என்று பெயர். கடையம் என்றால் உழத்தியர்கள், வயல்ல வேலை பார்க்கிற பெண்கள். அந்த சோ என்கிற நகரத்தில், வானாசுரனுடைய தலைநகரத்தில் மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு தான் இந்த பல ஆடல்கள் ஆடப்பட்டன. அதிலே அந்த ஐராணி ஆடுகிற ஆட்டம் உழவர்குல பெண்கள் ஆடுவது போல வயல்லேயே ஆடுகிறாள். அதற்கு கடையக்கூத்து என்று பெயர். இப்படியாக 11 ஆடல்களை சொல்கிறார். 8 வரி கூத்து, 11 ஆடல்கள், 4 வகையான பெண்கள் பாடுகிற கூத்து. இவற்றையெல்லாம் சொன்ன இளங்கோவடிகள் நிலஞ்சார்ந்ததாக 5 நாடகங்களை சொல்கிறார். இந்திர விழவூர் எடுத்த காதையில் மருதஞ்சார்ந்த நாடகத்தை பற்றி சொல்லுகிறார். காணல் வரி என்பது நெய்தல் சார்ந்தது, வேட்டுவ வரி என்பது பாலை சார்ந்தது, குன்றக்குறவை என்பது குறிஞ்சி சார்ந்தது, ஆய்ச்சியர் குறவை என்பது முல்லை சார்ந்தது. அந்த மாடு மேய்க்கிறவங்க தான் ஆய்ச்சியர்கள். அந்த ஆய்ச்சியர் குறவை என்பது முல்லை நிலம் சார்ந்தது. இப்படி 5 நிலம் சார்ந்த பாடல்களையும் சொல்லுகிறார். முக்கியமா அவர் சொல்லுவது அரங்கேற்று காதை. அந்த அரங்கேற்று காதையில் வருகிற செய்திகளை மட்டும் நாம் பார்த்தால் ஆடலை பற்றி இளங்கோவடிகள் எவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். அங்கே சொல்லுகிறார், அந்த மாதவி எப்படி இருக்கிறாளாம், ஆடல் பாடல் அழகு என்று கூறிய 3இல் 1 குறைபடாமல் இருக்கிறாள். இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், நடனமாடுகிற பெண்ணுக்கு ஆடல் தெரிஞ்சிருக்கணும். இன்றைய உலகத்தில் நடனமாடுகிற பெண்ணுக்கு ஆடல் தெரிஞ்சிருந்தா போதும், பாட்டு பின்னணியிலிருந்து வந்துடும், வேற ஒண்ணுமே வேண்டாம்.
ஆனால் அங்கே என்ன சொல்கிறார், அந்த பெண்ணுக்கு ஆடலும் தெரியணுமா பாடலும் தெரியணுமா. ஏன்னா அந்த காலத்தில் இந்த பின்னணி எல்லாம் கிடையாது. தானே பாடி தானே நடனம் ஆடணும். ஆடலும் தெரியணும் பாடலும் தெரியணும். அதை விட மூணாவதா சொன்னாரு, அழகும் அவளுக்கு குறையாமல் இருக்கணும். பழைய திரைப்படத்திலே ஒரு பாடல் உண்டு, ஆட்டத்தை பார்த்திடாமல் ஆளை ஆளை பார்க்கிறார் என்று. எனவே நடனம் பார்க்க வருகிற பெரும்பாலானவர்கள் நடனத்தை மட்டும் பார்ப்பதற்கு வருவதில்லை, நடனமாடுகிற பெண்ணையும் பார்ப்பதற்கு தான் வருகிறார்கள். அது ஒரு மனித இயல்பு. நடனமாடுகிற பெண் அழகில்லாமல் இருப்பாளே ஆனால் நடனத்துக்கு வருகிற கூட்டம் தானாக குறைந்துவிடும். நாடகங்களிலே கூட தலைவன் வேடமிடுகிறவன் கூட அழகாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதனால் அழகில்லை என்றால் கூட்டம் குறைந்துவிடும். அதை இளங்கோவடிகள் அங்கே நுட்பமாக குறிப்பிடுகிறார். ஆடல் பாடல் அழகு என்று கூறிய மூன்றில் ஒன்று குறைவுபடாமல் மாதவி இருந்தாள். ஆகையினாலே அவளுடைய அரங்கேற்றத்துக்கு பெருங்கூட்டம் கூடியது. அது மட்டும் இல்லாமல் அந்த நடனம் எவ்வளவு நாள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், எப்பொழுது அரங்கேற்றப்பட வேண்டும் என்கிற விதிகளை எல்லாம் இலக்கணத்தை எல்லாம் அவர் சொல்லுகிறார். 7 ஆண்டு இயற்றி 7 ஆண்டுகள் நடனம் சொல்லிக் கொடுக்கணுமா ஒரு பெண்ணுக்கு அவளை அரங்கேற்றுவதற்கு முன்னால். எப்ப அரங்கேற்றணும்? ஈராறாண்டில் சூழ்கடல் மன்னருக்கு காட்டல் வேண்டி. ஈராறாண்டுனா 12 வயசு. 12 வயசுல காட்டணும். அதுக்கு முன்னாடி 7 வருஷம் சொல்லிக் கொடுக்கணும்னா எப்ப ஆரம்பிக்கணும்? அந்த பெண்ணின் 5வது வயதில் அவளுக்கு நடனம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்த சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த நடனத்தை 7 ஆண்டுகள் சொல்லிக் கொடுத்த பிறகு ஊரும் உலகமும் அந்த நடனத்தை பார்க்கின்ற முறையில் அதை அரங்கேற்ற வேண்டும். அப்படி அரங்கேற்றுவதற்காக வருகிற பொழுது மன்னன் முதலில் இருப்பான். எனவே மன்னனுக்கு காட்டன்னு சொன்னார். சூழ்கடல் மன்னருக்கு காட்ட அரங்கேற்றம் நடக்கிறது. அரங்கேற்றத்தில் யார் யாரெல்லாம் வருவார்கள்? ஒரு பாடலாசிரியன் இருப்பார் என்கிறார். நாம இன்றைக்கு சொன்னால் நட்டுவனார்னு சொல்லுகிறோம். நாட்டியம் என்றால் ஒரு நட்டுவனார் வேண்டும், அவர் தான் பாடலாசிரியர். அடுத்து ஒரு இசையமைப்பாளர் வேண்டும், அதை தன்னுமை ஆசிரியன் என்று இளங்கோவடிகள் சொல்கிறார். அவர்கள் 2 பேரும் வந்த பிறகு கருவி இசைகளை வாசிப்பதற்கு கருவி இசை கலைஞர்கள் வேண்டும். அதை யாழாசிரியர் குழலாசிரியர் என்று அந்த கருவி ஆசிரியர்களை எல்லாம் அவர் வரிசைப்படுத்தி அவர்களுடைய இலக்கணத்தை எல்லாம் சொல்கிறார். இப்படியெல்லாம் வந்த பிறகு இந்த நடனம் எங்கே நடக்கணும்? ஒரு மேடையில் நடக்க வேண்டும், ஒரு அரங்கத்தில் நடக்க வேண்டும். அதனாலதான் அதுக்கு அரங்கேற்று காதைன்னே பேரு. அந்த அரங்கத்துக்குன்னு ஒரு சில இலக்கணங்கள் இருக்கின்றன. அந்த இலக்கணங்களை இளங்கோவடிகள் சொன்னது போல சிறப்பாகவும் விரிவாகவும் அவருக்கு முன்னாலே எந்த இலக்கியமும் சொல்லல. ஆனால் பின்னாலே வந்தவர்கள் அதை பின்பற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கும் நல்ல நாட்டிய கலைஞர்கள், நல்ல நடன குழுவினர் அந்த அரங்கேற்று காதையில் சொல்லப்பட்ட அரங்கினுடைய இலக்கணத்தை அப்படியே பின்பற்றுகிறார்கள். அந்த அரங்கினுடைய இலக்கணத்தை சொல்லுகிற பொழுது அது அளவை சொல்லுகிறார். அந்த காலத்து அளவு ஒரு கோல் என்பது இன்றைய அளவில் சொன்னால் 5 அடி. அந்த 5 அடி கோலினால் அந்த அரங்கத்தின் நீளம் எவ்வளவு இருக்கணுமா? 8 கோல் இருக்கணுங்கிறார். அப்ப 40 அடி நீளம் இருக்கணும். ஒரு நல்ல நாட்டிய மேடை என்றால் அது 40 அடி நீளம் இருக்க வேண்டும், 35 அடி அகலம் இருக்க வேண்டும். அது மட்டும் போதாது, தரையில் இருந்து 1 அடி உயரத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த காலத்துல வேற ஒன்று இருக்கை வசதிகள்லாம் கிடையாது, மக்கள் தரையில தான் உட்கார்ந்துருப்பாங்க. இவங்களுக்கு அந்த நடனம் தெரியணும்னா நடனம் ஒரு உயரமான இடத்துல நடக்கணும். எனவே அந்த அரங்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் தரையில் இருந்து 5 அடி உயரத்தில் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் எழுந்து நின்றால் கூட அவன் தலைக்கு மேலே இருக்கும். அது அப்பதான் அவங்க அங்கிருந்து பார்க்க முடியும். எனவே அந்த அரங்கம் என்பது 5 அடி உயரம் இருக்க வேண்டும். அந்த அரங்கத்தினுடைய தளத்துக்கும் அரங்கத்தினுடைய கூரைக்கும் இடையில் இருக்கிற இடம் 20 அடி இருக்க வேண்டும். 4 அடி உயரம் 5 அடி உயரம் 6 அடி உயரம் தான் ஒரு பெண் ஆடப்போகிறாள். ஆனாலும் கூட 20 அடி இருக்கணுங்கிறாரு. ஏன்னா அவள் கைவீசி ஆடுவதற்கும் அபிநயங்களையும் பார்ப்பதற்கு மிக விசாலமான இடம் வேண்டும் என்று. அதை விட ரொம்ப அருமையா சொன்னார். அங்க இருக்கிற விளக்கு அமைப்பு எப்படி இருக்கணுமா? அங்கே ஆடுகிறவர்களுடைய நிழலோ அங்க இருக்கிற தூண்களின் நிழலோ அரங்கத்திற்குள் விடக்கூடாது. அதுக்கேற்ற முறையில் அந்த விளக்கினுடைய அமைப்பு இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் அந்த அரங்கினுடைய இலக்கணத்தை மிக தெளிவாக சொல்லி அவர் அந்த அரங்கேற்று காதையில் காட்டுகிறார். ஆகையினாலே அவர் பல்வேறு வகை ஆடல்களையும் காட்டி அந்த ஆடல்களுக்கு இலக்கணத்தையும் சொல்லி அந்த ஆடல் ஆடுகிற பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் சொல்லி இவ்வளவையும் சொல்லுகிற காரணத்தினாலே தான் அதை நாம் நாடக காப்பியமாக போற்றுகிறோம், அதை முத்தமிழ் காப்பியமாக சுவைக்கின்றோம். அந்த முத்தமிழ் காப்பியத்தில் சொல்லப்பட்ட ஆடல் வகைகளை எல்லாம் ஓரளவு நாம் சுருக்கமாக இப்பொழுது பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் நான் முழுவதையும் ஏன் சொல்லவில்லை என்றால் இது உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி நீங்களே அந்த சிலப்பதிகாரத்தை படித்து சுவைத்து அந்த ஆடல்களினுடைய வகைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது நோக்கம். அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த ஒரு நோக்கத்துக்காக நான் இவற்றை தொட்டு காட்டி இருக்கிறேன். அந்த சிலப்பதிகாரத்தை நாம் அனைவரும் படித்து சுவைத்து மகிழ்வோமாக. நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.